குருகுலமே வருக, திருப்பலி செலுத்தவே வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறையாசி பெறவே வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. நிறைவான வாழ்வை மதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். சமத்துவ பலியாகும் இதில் சங்கமம் உருவாகும். சமத்துவ பலியாகும் இதில் சங்கமம் உருவாகும். மணியோசை கேட்டு மகிழோடு கூடி வாருங்கள், இன்னிசை கீத முழங்கிட முழங்கிட கூடுங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும். மணியோசை கேட்டு மகிழோடு கூடி வாருங்கள், இன்னிசை கீத முழங்கிட முழங்கிட கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளின் மறுமுகமாய் தியாகத்தின் மறு உருவாய் வாழ்ந்திட நம்மை அழைக்கும் திருப்பலியில் இணைந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் முதல் திருவிருந்து பெறவிருக்கும் சிறார்கள் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கொழுந்துவிட்டு எறிவதிலே மெழுகுத்திரி வாழ்கிறது, தான் பிறப்பிற்கான அர்த்தம் கண்டு கொள்கிறது. அன்பை விட ஆகாயம் பெரிதல்ல, தியாகத்திற்கு ஆழ்கடல் நிகரல்ல. உருவற்ற இறைவன் உலகை படைத்ததும் உயிரினங்களை உருவாக்கியதும் தனது சாயலை மனிதனில் பதித்ததும் தனது உயிர் மூச்சை மனிதனில் கொடுத்து வாழ வைப்பதும் பாவத்தில் சிதைவுண்டு மானுடத்தை பாசத்தால் தேடி சென்றதும் பாவத்தை வென்றெடுக்க தன் மகனைய சிலுவையில் பலியாக்கியதும் தியாகத்தின் சுவடுகளாக நீள்கிறது. பெற்றுக்கொள்வதில் பெரும் மகிழ்வை விட இழப்பதில் மனமடைகிற நெகிழ்ச்சி வாழ்வுக்கு பொருள் சேர்க்கிறது. தியாகம் நம்மில் இல்லை என்றால் நம்மிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகள்
என்றும் மறையாது. மனுகுலத்தின் பாவத்திற்காக தன்னையே தியாகம் செய்த இறைமகன் இயேசுவின் உடலை முதல் முறையாக பெற வந்திருக்கும் நாங்களும் தியாகத்தின் வெளிப்பாடாக மாறழைக்கும் இறைபலியில் இணைவோம் பக்தியுடன். அன்புக்குரியவர்களே, இந்த காலை திருப்பலியிலே அன்போடு உங்களை இந்த பலிக்கு வரவேற்கின்றோம். இன்று நம் மத்தியிலே 20 குழந்தைகள், நம்முடைய பாசமிகு பிள்ளைகள், ஆண்டவருடைய திரு உடலையும் இரத்தத்தையும் முதலாவதாக உட்கொள்ள இருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். தன்னலம், சுயநலம், மீடியாக்களுக்கு அடிமையாதல், உலக காரியங்களுடைய போக்குகள், இவற்றையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் துறந்து இழந்து இன்று இவர்களிலே குடி வருகின்ற ஆண்டவர் இயேசுவோடு இவர்கள் ஐக்கியப்படவும், தொடர்ந்து இந்த நாளிலே இவர்கள் உள்ளத்திலே குடிவருகின்ற ஆண்டவரில் இவர்கள் நம்பிக்கையோடு வளரவும், ஆண்டவர் இயேசு இவர்களை ஆட்கொண்டு வழிநடத்தவும் வேண்டி நம் பிள்ளைகளுக்காக சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே வேண்டிக் கொள்வோமாக. அன்பான இயேசுவே, எங்கள் அன்றாட வாழ்வில் பல்வேறு நிலைகளில் பல வகையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் நன்றி மறந்த மக்களாக உமக்கு நன்றி சொல்லாமல் வாழ்ந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னித்தருளும் இறைவா. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாசமான தந்தையே, வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் வரும்போது உம்மீது கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்க இயலாமல் உம்மை விட்டு விலகிச் சென்ற நேரங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னித்தருளும் இறைவா. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பின் இறைவா, எங்களுக்காக நீர் தந்திருக்கின்ற ஆன்ம வழிகாட்டிகள், பெற்றோர் பெரியோரை மதிக்காமல் நான் சொல்வது மட்டுமே சரி என்ற மனநிலையோடு வாழ்ந்து பிறரை காயப்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னித்தருளும் இறைவா. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தை
இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாழத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு என்னும் ஒளி இருளை விளக்குவதற்காக வந்த ஒளி. பாவம் என்னும் இருளையும் அதன் ஆட்சியையும் இயேசுவின் வருகை வெளிச்சம் போட்டு காட்டியது. இயேசுவின் பிரசனம் ஒளியின் வடிவிலேயே இந்த ஆலயத்தை நிரப்பிட இந்த ஒளியேற்றல் நிகழ்வில் இணைவோம். இறைப்பணி என்னும் உள்ளத்தில் விதைத்து அருட்பணியம் குருத்துவத்தை தன்னை மெருகேற்றி ஏழைகள் மீது அக்கறை கொண்டு இறைவன் தனக்கு கொடுத்த பணியினை இன்முகத்தோடு செய்து கொண்டிருக்கும் அருள்பணி டன்ஸ்டீன் மற்றும் அருள்பணி கிளாசின் அவர்களை அன்பின் ஒளியேற்ற மகிழ்வோடு அழைக்கின்றோம். தன் வாழ்நாட்களை இறைவனுக்காகவும் மக்கள் பணிக்காகவும் செலவு செய்து இறைவனது திருவுளத்தை நிறைவேற்ற தன் வாழ்வை அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கும் பங்கு தந்தையர்களை பாசத்தின் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒளியாமழையாய் நீ பொழிந்தாய், வளர்வே செழித்தே உயர்ந்திடுவே. இருளின் பாதையில் நடக்கும் நமக்காக பூமியில் வந்து முன்னுதாரணம் ஆனார் ஒளியின் நாயகனாம் இறைமகன் இயேசு. நமது வாழ்க்கையும் பிறருக்கு முன்னுதாரணமாய் திகழ்ந்திடும் மறைக்கல்வி ஆசிரியர்களை அருளின் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். ஒளி
பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது என்னும் இறைவார்த்தைக்கு ஏற்ப ஒளியின் பிள்ளைகளாக வாழுவோம் என்று வந்துள்ள முதல் திருவிருந்து பெறும் குழந்தைகளின் சார்பாக மகிழ்வின் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். எமது வழி, நீ எமது வாழ்வை செய்ய. அன்பென்னும் மொட்டாக்கி உறவென்னும் மலராகி வசந்தத்தை எங்கு பரவ செய்யும் எங்களின் அன்பு பெற்றோர்களின் சார்பாக அரவணைப்பின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கின்றோம். வாழ்வில் இருளேது இயேசுவே, இயேசுவே ஒளி நீ இயேசுவே, இயேசுவே வாழ்வில் இருளேது இயேசுவே, இயேசுவே. இறைவாக்கினர் எலியா சாரிபாத் கைம்பெண்ணிடம் குடிக்க தண்ணீரும் சாப்பிட அப்பமும் கேட்கும்போது தனக்கிருந்த உணவை அப்படியே இறைவாக்கினருக்கு அளித்ததால் அவர் என்றும் குறையாத நிறைவான உணவை பெற்றுக்கொண்டார். ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும். கடவுளுக்காக இழந்தவர்கள் எவரும் ஏழ்மை நிலையை அடைந்ததில்லை என்று கூறும் வாசகத்தை அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசிக்க கேட்போம். அரசர்கள் முதல் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறைவார்த்தைகள் 10 முதல் 16 முடிய. எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாட்கள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்து மாவு தீரவில்லை, கலையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகலிடம்.
மலைகள் தோன்றும் முன்பே இம்மண்ணும் தோன்றும் முன்பே காலகாலமாயிருக்கின்றேன் உம் கட்டளையின்படி நடத்துகின்றேன் மலைகள் தோன்றும் முன்பே இம்மண்ணும் தோன்றும் முன்பே காலகாலமாயிருக்கின்றீர் உம் கட்டளையின்படி நடத்துகின்றீர் 1000 ஆண்டுகள் உமக்கு நேற்றைய தினத்தை போலுள்ளது ஒரு இரவு சாமத்தை போலுள்ளது ஆண்டவரே என் ஆண்டவரே உம் ஊழியனின் மீது இரக்கம் வையும் தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம் இறைவா என் இறைவா நீரே எங்களுக்கு புகலிடம் தேவனை திரும்பி வரும் என் மீது இரக்கமையும் காலை தோறும் உன் பேரன்பா எங்களுக்கு நிறைவளித்தருளும் தேவனே திரும்பி வரும் என் மீது இரக்கம் வையும் காலைதோறும் உன் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளித்தருளும் உமது மாட்சிமை விளங்கும் உமது அருள் எம்மில் தங்கிடுமே தயவு எம்மில் நிறைந்திடுமே ஆண்டவரே என் ஆண்டவரே என் செயல்களில் எனக்கு ஜெயம் தாரும் தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம் இறைவா என் இறைவா நீரே எங்களுக்கு புகலிடம் தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம் இறைவா என் இறைவா நீரே எங்களுக்கு புகலிடம் திருச்சட்ட நூலின் மேல் நான் கொண்ட ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். இயேசுவே ஒப்பற்ற செல்வம். கடவுளின் மறுமுகமாகிய இயேசுவை அறிந்து கொள்ள எனக்கு ஆதாயமாகியிருந்த எல்லாவற்றையும் இழக்கவும் துணிந்துவிட்டேன் என கூறும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 6 முதல் 8 முடிய. திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உலகங்களில் இறையுன்னை வாழ்த்திடவே என் மன்னவா உமை பாடுவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 24 முதல் 25 முடிய. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த சொல்லிலிருந்து தொடங்க வேண்டும்? யாருடைய தியாகத்தை எடுத்துச் சொல்வதென்று, யாருடைய தியாகம் மிக உயர்ந்ததென்றோ, யாருடைய தியாகம் மிகச் சிறியதென்றோ சொல்வதற்கல்ல. தியாகம் என்பதே மிகப்பெரிய ஆத்மார்த்த உணர்விலான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. பார்வையற்ற குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்வையில்லை என்று அனுதினம் கவலைப்பட்ட தாய் மருத்துவரை சந்திக்கிறாள். என் கண்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு பொருத்த முடியுமா என்று வினவிய பொழுது, ஆம் செய்யலாமே, ஏன் இதை என்னிடம் கேட்கிறீர் என்று மருத்துவர் கேட்க, எதையும் சொல்லாமல் மௌனித்து போனாள். அந்த தாய் தன்னையே மாய்த்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பார்வை கொடுத்த ஒரு தமிழச்சியினுடைய தியாக செயலை சொல்வதா? ஈழத்திலே போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது பதுங்கு குழியிலே பல பிள்ளைகள் ஒளித்து மரண பயணத்திலே பதுங்கிக் கொண்டிருந்த வேளையிலே தன்னுடைய கை குழந்தையினுடைய குரலொலி எழுப்பி எதிரிகளுடைய பார்வையில் பட்டு எல்லோரை இழக்க வேண்டிய நிலை வரும் என்று சொல்லி தன்னுடைய குழந்தையினுடைய மூச்சை நிறுத்திய ஈழ தமிழச்சினுடைய தியாகத்தை சொல்லவா? தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அனுதினம் வேலைக்கு சென்று வந்து
உடலிலே பல்வேறு விழுப்புண்களை தாங்கி வருகின்ற தந்தையினுடைய தியாக செயல்களை சொல்லவா? தன்னுடைய தந்தை இறந்து போன பொழுது தாயை பேணி காக்க வேண்டும் என்று பல இளம்பெண்கள் இன்று வேலைக்கு செல்லுகிற அந்த தியாக செயலை சொல்லவா? தியாகங்கள் புரிகின்ற மனநிலை என்பது தன்னை இழக்கின்றவர்கள் தன்னுடைய சுய விருப்பத்திற்காக அல்ல, பிறருடைய நல்வாழ்விற்காக, பிறருடைய வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக எத்தனை எத்தனை தியாக செயல்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் கண்கூடான செயல்பாடாக இருக்கிறது. தன்னுடைய வயதான பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான கடின உழைப்பில் ஈடுபடுகின்ற இளைஞர்களுடைய தியாக செயல் கண்முன்னே வந்து செல்லுகின்றன. ஆக தியாகங்கள் புரிகின்ற மனிதர்களுடைய செயல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. பல மனிதர்கள் அடுத்தவருடைய நலனுக்காக தன்னையே இழக்க துணிகின்ற வீர தீர செயல்களைத்தான் நாம் தியாகம் என்று சொல்லுகிறோம். எனவே ஒரு அரசன் தினம் தினம் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருந்தது, ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்? ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்? அவர் கடவுளாக இருந்தாலே போதுமே, ஏன் மனிதராக பிறக்க வேண்டும் என்ற கேள்விக்கு விடை தேடியவனாக அவன் அலைந்து கொண்டிருந்தான். தன்னுடைய அமைச்சரவையை கூட்டுகிறான், அங்கே விவாதத்துக்கு விடுகிறான், ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்? அமைச்சர்கள் எல்லாம் மௌனித்திருக்கிறார்கள். எந்த ஒரு பதிலையும் சொல்லாத சூழ்நிலையில் அங்கே ஒரு மயான அமைதி இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்பொழுதுதான் ஒரு அமைச்சர் சொல்லுவார், நாம் படகு சவாரிக்கு செல்வோம், எனவே படகு சவாரிக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அரசனிடமும் அனுமதி கேட்கிறான், அதில் நீங்களும் வர வேண்டும் என்று சொல்லி. அரசனும் சரி என்று சொல்லுகிறான். அங்கே படகு சவாரிக்கு ஆயத்தமாக எல்லாவற்றையும் செய்து வைக்கிறார்கள். அப்பொழுது எந்த ஒரு அமைச்சர் சொன்னாரோ படகு சவாரி செல்வோம் என்று, அவர் கையிலே ஒரு குழந்தையை ஏந்திய வண்ணம் இருக்கிறார். அரசர் கேட்கிறார், யாருடைய குழந்தை என்று. அரசரே, உம்முடைய குழந்தைதான். குழந்தை அழுது கொண்டே இருந்தது. அரசி சொன்னாள், நீங்கள் படகு சவாரி தானே செல்லுகின்றீர்கள், இந்த குழந்தையை சுமந்து செல்லுங்கள் என்று சொன்னார். எனவேதான் வைத்திருக்கின்றேன், குழந்தையும் அழுகையை நிறுத்திவிட்டது, எனவே நாம் பயணப்படுவோம் என்று. உடனே அரசனும் அதில் ஏறி பயணப்படுகின்றார்கள். வெகு தொலைவு சென்றவுடனே அவன் கையில் இருந்த அந்த குழந்தையை தூக்கி போடுகிறான். உடனே அரசன் உடனே தண்ணிக்குள்ளாக பாய்ந்து அந்த குழந்தையை காப்பாற்றுகின்றான். அதன் பிறகு அங்கு இருக்கின்ற அந்த மந்திரியை சிறையில் அடைக்க வேண்டும், இவன் இப்படி செய்து விட்டானே என்று சொல்லி அங்கே ஒரு காரியத்தை சொல்ல முற்படுகின்றார். எனவே அரசே, அவசரப்படாதீர்கள், உங்கள் கையில் இருப்பது குழந்தையா பொம்மையா என்று பாருங்கள் என்று. அங்கே பார்க்கின்ற பொழுது பொம்மை இருக்கின்றது. நீங்கள் காலையில் ஒரு கேள்வி கேட்டீர்களே, கடவுள் ஏன் மனிதராக பிறக்க வேண்டும் என்ற கேள்வி கேட்டீர்களே, உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள் நாங்கள். எனவே அந்த குழந்தை விழுந்த பிறகு எங்களை தள்ளிவிட்டு காப்பாற்ற சொல்லி இருக்கலாம், இல்லை ஆணை பிறப்பித்து உடனே குதியுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் நீங்கள் குதித்தீர்கள்? ஏன் உங்களுடைய கால் உடனே பாய்ந்தது தண்ணிக்குள்ளாக என்று சொல்லுகின்ற பொழுது, அது என்னுடைய குழந்தை என்று அவர் பதில் சொன்னார்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தை அதிகமாக அன்பு செய்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவரே இந்த உலகத்தில் மானிடராக பிறக்கின்ற அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கொண்டார். அந்த அன்பு அவருடைய மகனை இந்த உலகில் பிறக்க செய்தது. அவருடைய தியாகம் இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை பேர்களையும் அவருடைய பாதையில் வழிநடத்துவதும் மீட்டெடுப்பதும், தங்களுடைய பழைய பாவகரமான வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ செல்ல வேண்டும். செல்வது மட்டுமல்ல, உன்னையே இழக்க வேண்டியது வரும். நல்லதை செய்கின்றவர்கள், நல்லவற்றை விதைக்கின்றவர்கள் மடிந்து பலன் கொடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியும் அங்கே சொல்லப்படுகின்றது. எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ அவப்பெயர்கள், இவற்றையெல்லாம் தாண்டி இந்த மானுடத்தை அன்பு செய்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன்னையே இழப்பதற்கு துணிகின்ற தைரியமும் திடமும் திராணியும் அவரிடம் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அன்புக்கினியவர்களே, பிறருக்காக தன்னை இழப்பதுதான் உண்மையான தியாகமாக இருக்க முடியும். எனவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இழத்தலில்தான் மகிழ்வு என்கின்ற சித்தாந்தத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவராக இருந்தார். இன்றைய முதல் வாசகத்திலே சாரிபாத்தில் வாழ்கின்ற அந்த பெண்மணியினுடைய, கைம்பெண்ணுடைய வாழ்க்கை நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்றது. தன்னிடம் குறைவானதாக இருந்தாலும் அதை அவர் கேட்டவுடனே அவருக்கு கொடுக்கின்ற அந்த மனநிலைதான் மிக சிறப்பாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை பதுக்கி வைக்க வேண்டும், தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற நிலை கடந்து அவர் கேட்கிறார். எனவே என்னிடம் இருப்பதை நான் கொடுப்பதற்கு தயாராகிறேன் என்று சொல்லி அதை கொடுக்கின்ற அந்த கணத்திலிருந்து அவள் அந்த எண்ணெயும் மாவும் குறைவுபடாத அருளை அவள் நிறைவாக பெறுவதை பார்க்க முடிகிறது. அன்புக்கினியவர்களே, எனவே இழக்கின்ற பொழுது நாம் இன்னும் அதிகமாக பெறுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. எனவே நம்மை இழக்க முன்வர வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் சொல்வதைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன், அவரை மட்டும் பற்றி கொண்டு வாழ விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அதற்காக நான் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறேன். அவர் மட்டும் போதும். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறது. எனவேதான் பவுலடியார் சொல்வார், அதை விவிலியத்திலே சொல்லப்படுவதை போன்று மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்களைப் போல அவர் போதிப்பதல்ல. அவர்கள் சொல்லுவார்கள், திருச்சட்டத்தில் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் பவுலடியார் சொல்வார், என்னையை போல் வாழுங்கள். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொன்னால், எப்படி கிறிஸ்து தன்னையே இழந்து பிறருக்கு வாழ்வு கொடுத்தாரோ அந்த இழப்பினுடைய தன்மையை உணர்ந்த பவுலடியாரும் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் முக்கியம் என்று நினைத்தேன், அதல்ல முக்கியம், எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே முக்கியம் என்பதை தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகின்றதாக இருக்கிறது. எனவே அன்புக்கினியவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒருவருடைய தியாகத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. அனுதினம் நாம் ஒவ்வொரு செயல்களை செய்கின்ற பொழுதும் அது ஒரு மனிதனுடைய தியாகத்தின் மீது தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெற்றோர்களை நினைத்து பார்ப்போம், அவருடைய தியாகங்கள். அன்றாட உணவு அருந்துகின்றோமே, அதற்காக தியாகம் செய்கிற விவசாயிகளை நினைத்து பார்ப்போம். இந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்டு கொண்டு எதிரி நாடுகளோடு பாதுகாப்பில் ஈடுபடுகின்ற இராணுவ வீரர்களுடைய தியாகத்தை நினைத்து பார்ப்போம்.
துணி நெய்கின்ற நெசவாளர்களுடைய தியாகத்தை நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பல மனிதர்களுடைய தியாக செயல்கள் நிறைந்திருக்கின்றன. எனவே அனைவரையும் நாம் அவர்களுடைய தியாகத்தை மெச்சித்தான் ஆக வேண்டும். எந்த அளவுக்கு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நலமாக, வளமாக, ஆரோக்கியமாக ஒரு ஆனந்த அருள் வாழ்வை வாழ்வதற்கு பல மனிதர்களுடைய தியாகங்கள் அங்கே நிரம்பி கிடக்கின்றன. எனவே பிறருக்காக தங்களுடைய வாழ்க்கையை இழக்க துணிகின்றவர்கள் ஏராளம் பேர் இருக்கின்றார்கள். பழங்குடி மக்களுடைய வாழ்வுக்காக தன் உயிரையே தியாகம் செய்த அருள் பணியாளர் ஸ்டான் சாமி எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள் புடை சூழ்ந்தாலும் கூட இந்த மக்களுக்காக நான் வாழ வேண்டும், இவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே கொடுக்கின்ற அளவிற்கு அவர் தியாக செயல்களை செய்தார். எத்தனையோ மனிதர்கள் கருப்பினத்திற்காக நெல்சன் மண்டேலா அவருடைய வாழ்க்கை தியாகம் நிறைந்ததாக இருந்தது. பெற்ற பிள்ளைகளால் துரத்தடிக்கப்பட்ட எத்தனையோ மனிதர்களுக்கு வாழ்வு கொடுத்த அன்னை தெரசா பிறருக்காக தன்னையே இழக்க தயாரான அந்த ஒரு நிகழ்வு. எத்தனையோ மனிதர்கள் பிறர் வாழ தங்களுடைய வாழ்வை துச்சமாக நினைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்கினியவர்களே, இன்று நாம் சிந்தனை செய்து பார்க்கிற இந்த தியாகத்தினுடைய உச்சகட்டம்தான் இன்று பிள்ளைகள் பெற இருக்கிற இந்த நற்கருணை. ஊற்றும் உற்சவமாக இருக்கிறது. திரு அவையினுடைய ஊற்றும் உற்சவமாக இருப்பது இந்த நற்கருணை தான். இந்த நற்கருணை குறித்து காட்டுவதே கடவுள் தன்னுடைய அன்பு மகன் வழியாக இந்த உலகை அன்பு செய்தது மட்டுமல்ல, இந்த உலகிற்காக தன்னுடைய மகனை ஈடாக கொடுக்கின்ற உன்னத செயல் அதுதான். தன்னையே உடைத்து அங்கே அவர் உடலாக நமக்கு வருகின்றார் என்பதுதான் உண்மை. எனவே அந்த நற்கருணை குறித்து காட்டுகின்ற செயல்பாடுகள் நம்மிலே மலர வேண்டும், மிளிர வேண்டும் என்பதுதான். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகளுக்கு அறிவுரையாக சொன்னது, நீங்கள் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ள இருக்கிறீர்கள், உங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்காதீர்கள், உங்களுடைய மனங்களை ஒருமுகப்படுத்துங்கள். நீங்கள் முதலாக இயேசுவை உங்களுடைய இதயத்திலே ஏற்க இருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உங்கள் உள்ளத்தில் வருகிறார் என்பதை உணருங்கள். அமைதியாக வந்து இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை இதயத்திலே இருத்தி அந்த நற்கருணை குறித்து காட்டுகின்ற செயல்பாடுகளை செய்யுங்கள் என்கிறார். எப்படி ஒரு புதுமை செய்வதற்கு ஒரு சிறுவன் காரணமாக இருந்தான். 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நிகழ்விலே இங்கே யாரிடம் உணவு இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஒரு சிறுவன் சொன்னான், இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொல்லி அந்த மிகப்பெரிய அற்புதம் செய்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது ஒரு சிறுவன். எனவே இன்று முதல் திருவிருந்து பெறுகின்ற சிறார்கள் இன்று ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறார்கள். என்ன அதிசயம் என்று சொன்னால், நாம் பெரியவர்கள் முதல் திருவிருந்து பெறுகின்ற முந்தைய அனுபவத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லுகிறார்கள். எனவே நம்முடைய பழைய நினைவுகளை நம் மன கண்முன்னே கொண்டு வருகின்றார்கள். எனவே அந்த குழந்தைகள் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், ஆசிரிய பெருமக்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் தியாகத்தினுடைய வடிவாக இருக்கிறார்கள். உங்களை ஒளிர்விக்கிறார்கள், உங்களுக்கு வாழ்வளிக்கிறார்கள். நீங்கள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக நடைபெற வேண்டும் என்று
ஊக்கப்படுத்துகிறார்கள், உற்சாகப்படுத்துகிறார்கள். எனவே நீங்கள் அவர்களை மதிப்போடும் மாண்போடும் நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளை, முதலிலே இயேசுடைய உடலும் இரத்தத்தை உட்கொள்ளுற நீங்கள் திருத்தந்தை சொன்னதைப் போல எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை உள்வாங்குகிற நீங்கள் அது குறித்து காட்டுகின்ற அன்பு, ஆற்றல், சக்தி தருகின்றதாக இந்த நற்கருணை நம் உள்ளத்திலே வருகின்றது. அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நல்ல வாழ்வு, நல்ல மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும். அதற்கான ஆற்றலையும் தருவதாக இந்த நற்கருணை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது தியாகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருவரும், நம் ஒவ்வொருடைய வாழ்வும் பல மனிதர்களுடைய தியாகத்தினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தியாகத்தை நினைத்து பார்ப்போம். அவர்களை தியாகத்தை போற்றுவோம். நாமும் நம்மை இழக்கின்றவர்களாக, பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்றவராக, பிறருடைய வாழ்வுக்கு ஒளியேற்றுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வும் இழத்தலின் மூலம் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்க வேண்டும். அதற்கான ஆற்றலையும் அருளையும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வேண்டுவோம். ஆமேன். நாம் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை சொல்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவேன். அன்புக்குரியவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் நம் ஆண்டவர் இயேசு. அவரே தியாகத்தின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கின்றார். அவரை நம்முடைய வழிகாட்டுனராக, தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரில் துலங்கிய இந்த தியாக உணர்வு நம்மை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இறைவேண்டல் செய்வோம். இன்றைய நாளிலே இந்த தியான உணர்வுகள் நம்மிடம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா பிள்ளைகளிடமும் துலங்கி
இறை அரசு மலர அவர்கள் ஆவன செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இறை வேண்டல் செய்வோமாக. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தெய்வமே, கேட்கின்றோம் தருவாயே மரியின் மைந்தனே, மரியின் மைந்தனே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தெய்வமே, கேட்கின்றோம் தருவாயே மரியின் மைந்தனே, மரியின் மைந்தனே. கருப்பையில் இருக்கும்போது நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று கூறிய அன்பு இறைவா, உம் மக்களை ஆயத்தப்படுத்த நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினரை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இறை ஆற்றலை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தெய்வமே, கேட்கின்றோம் தருவாயே மரியின் மைந்தனே, மரியின் மைந்தனே. இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று கூறிய அன்பு இறைவா, பொறாமை, வஞ்சகம் போன்ற தீமைகளை எங்கள் இதயத்தில் இருந்து அகற்றி எங்கள் உள்ளங்களில் நீர் வந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தெய்வமே, கேட்கின்றோம் தருவாயே மரியின் மைந்தனே, மரியின் மைந்தனே. வாழ்வு தரும் மரத்தின் மீது உங்களுக்கு உரிமை உண்டு என்று கூறிய அன்பு இறைவா, உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் முதல் முறையாக புதிதாக பெற வந்திருக்கும் நாங்கள் அனைவரும் உமது வாழ்வு தரும் மரத்தின் உரிமையை பெற்று அன்பின் கருவிகளாக வாழ்வு தரும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தெய்வமே, கேட்கின்றோம் தருவாயே மரியின் மைந்தனே, மரியின் மைந்தனே. எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உம்மேல் நம்பிக்கை என்று கூறிய அன்பு இறைவா, உம்மேல் கொண்ட நம்பிக்கையால் உமது திருப்பாதம் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் நீர் கண்ணோக்கி அவர்களின் எண்ணங்கள் ஏக்கங்கள் அறிந்து ஆறுதல் மொழி கூறி உடல்நல சுகத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தெய்வமே, கேட்கின்றோம் தருவாயே மரியின் மைந்தனே, மரியின் மைந்தனே. கனிவுள்ள உன் முகத்தில் கடவுளை கண்டேன் என்று கூறிய அன்பு இறைவா, எங்களிடையே இருக்கின்ற ஏழை எளியோர்களை நாங்கள் கண்ணோக்கி ஒருவேளையாவது பசியாற்றும் கனிவான உள்ளத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தெய்வமே, கேட்கின்றோம் தருவாயே மரியின் மைந்தனே, மரியின் மைந்தனே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தெய்வமே, கேட்கின்றோம் தருவாயே மரியின் மைந்தனே, மரியின் மைந்தனே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நினைந்து சில மணித்துளிகள் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நாளுக்காகவும் ஆண்டவரே இந்த அருமையான தருணத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே இறை வார்த்தை மூலமாக பகிர்வு மூலமாக எங்கள் மனங்களை நீர் ஆட்கொண்டிருக்கிறீர். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே தியாகம் என்ற மைய சிந்தனையிலே நாங்கள் சிந்திக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் இறை வார்த்தை பகிர்விலே கேட்டதை போன்று எங்களுடைய உள்ளங்களிலே இந்த அரிய மதிப்பீடு வேரூன்றி வளர ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தியாக உணர்விலே வாழ்வதற்கும் வளர்வதற்கும்
தங்களால் என்ற பங்கெடுப்பையும் பங்களிப்பையும் எல்லா கால சூழலிலும் வழங்குகின்ற பிள்ளைகளாக இருப்பார்களாக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே திருவிழா நாட்களை சிறப்பிக்கின்ற இந்த பங்கு சமூகம் ஆண்டவரே இந்த தியாக உணர்வில் வளரவும், திருவிழா கொண்டாட்டங்கள் குறித்து காட்டுகின்ற அன்பு, பரிவு, இரக்கம், பகிர்வு, ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற மனப்பாங்கு போன்ற மதிப்பீடுகள் இந்த அன்பு பிள்ளைகளை ஒரு குடும்பமாக ஒன்றிணைக்கவும், தொடர்ந்து இந்த இறை சமூகத்திற்காக பங்கு பணியாளர்களோடு இணைந்து ஒத்துழைக்கின்ற பிள்ளைகளாக வாழவும் வரம் தருவீராக. எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே ஏறெடுக்கிறோம். ஆமென். ஒளியும் பூவ புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். மனித மாண்பு மலரும் வாழ்வே நீ விரும்பும் பலியாகும். மனிதமெங்கும் மலர வேண்டி பலியாய் வருகின்றோம். தீப ஒளியும் பூவ புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். ஏழை எங்கள் வாழ்விலும் விடியல் உண்டு என்றவா. ஏழை எங்கள் வாழ்விலும் விடியல் உண்டு என்றவா. புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே. புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே. வருகின்றோம் யாம் தருகின்றோம் வாழ்வை வழியாய் தருகின்றோம் புனித நுந்தன் மலர்ப்பதம். தீப ஒளியும் தூவ புகையும் உந்த நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். மனித மாண்பு மலரும் வாழ்வே நீ விரும்பும் பலியாகும். மனிதமெங்கும் மலர வேண்டி பலியாய் வருகின்றோம். தீப ஒளியும் தூவ புகையும் உந்த நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும்.
வாழ்வை பலியாய் தருகின்றோம் புனித நுந்தன் மலர்பதம் தீப ஒளியும் தூவ புகையும் உந்த நினைவாகும் மலரி மணமும் கனியின் சுவையும் உன்னை புகழ் பாடும் மனித மாண்பு மலரும் வாழ்வே நிவையும் பலியாகும் மனிதமெங்கும் மலர வேண்டி பலியாய் வருகின்றோம் தீப ஒளியும் தூவ புகையும் உந்த நினைவாகும் மலரி மணமும் கனியின் சுவையும் உன்னை புகழ் பாடும் ஏழை எங்கள் வாழ்விலும் விடியல் உண்டு என்றவா ஏழை எங்கள் வாழ்விலும் விடியல் உண்டு என்றவா புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே வருகின்றோம் யாம் தருகின்றோம் வாழ்வை பலியாய் தருகின்றோம் புனித நுந்தன் மலர்பதம் தீப ஒளியும் தூவ புகையும் உந்த நினைவாகும் மலரி மணமும் கனியின் சுவையும் உன்னை புகழ் பாடும் மனித மாண்பு மலரும் வாழ்வே நீ விரும்பும் பலியாகும் மனிதமெங்கும் மலர வேண்டி பலியாய் வருகின்றோம் தீப ஒளியும் தூப புகையும் உந்த நினைவாகும் மலரி மணமும் கனியின் சுவையும் உன்னை புகழ் பாடும் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை கடலே எங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் உமது பெருமையை பறைசாற்றி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் மறுபடியும் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று பணி செய்ய எங்களை ஏற்றுக்கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரீன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெள்ளும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களுடைய பாதுகாவலியுமான புனித வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித தெய்வசகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அன்புக்கு நீயவர்களே உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சமாதானத்தின் வாழ்த்துக்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல்
உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தியாகத்தின் முதலும் முடிவுமாக இவரே இருக்கின்றார். இந்த விருந்து மூலமாக அந்த உணர்வை நமக்குள் இவரே ஊட்டுகின்றார். இந்த விருந்துக்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களே. நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை
என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினம்தோறும் பலியாக அரங்கேறது. இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் இனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்மையே இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா. இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுதே உன்னில் உருவாகுதே. அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். அன்பு இறைவா, நாங்கள் அன்பில் இணைந்து உறவில் மலர்ந்திட நற்கருணை உமது திருவுடலை தந்து அதன் வழியாக நாங்கள்
செயல்படவும் நல்ல செயல்கள் செய்திடவும் தந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நல்லாயனே எம் இறைவா, திருவிருந்தின் வழியாக மன்னிப்பின் மேன்மையையும் உறவின் உன்னதத்தையும் உணர வைத்து நற்சிந்தனைகளை எங்கள் உள்ளங்களில் விதைத்தமைக்காக உமக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். பாசமான இயேசுவே, உலகில் எத்தனையோ மக்கள் உறவுகளின்றி தனியாக வாடிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எங்களுக்கு நல்ல குடும்பம், நல்ல சமுதாய அமைப்பினை தந்து ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இந்த வாழ்க்கை எவ்வளவு வேடிக்கையானது, இந்த வாழ்க்கை எவ்வளவு வேடிக்கையானது. ஒன்றுமில்லாமல் வருகிறோம், எல்லாவற்றிற்கும் போராடுகிறோம், எதுவும் இல்லாமல் போய் சேருகிறோம். கரைந்து காணாமல் போவதற்கு ஏன் இத்தனை ஆரவாரம்? ஒன்றுமில்லாத வாழ்வில் ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டம்? ஒன்றுமில்லாமல் போவதற்கு ஏன் இத்தனை ஆர்ப்பரிப்பும்? பாருங்களின் இந்த வாழ்க்கை எவ்வளவு வேடிக்கையானது. அடுத்த கணத்தின் நிலையாமை அறிந்தும் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளை இந்த மனம் சேகரித்து வைத்திருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆசைகளை சேகரித்து வைத்து அலைகிறது மனித மனம். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளுக்கு கனவுகளை சுமந்து அலைகிறது மனித மனம். எவ்வளவு கிடைத்தாலும் இன்னும் வேண்டுமென்றே அடம்பிடிக்கிறது மனித மனம். எல்லாம் இருந்தாலும் நிறைவு இன்றி அலைகிறது மனித மனம். பாருங்களேன், இந்த வாழ்க்கை எவ்வளவு வேடிக்கையானது. பூவாய் உதிர்கிற மனித வாழ்வு, புகையாய் மறைகிற மனித வாழ்வு, புழுதியாய் அழிந்து போகிற மனித வாழ்வு, எல்லாவற்றிற்கும் அடம்பிடித்து அலைகிற மனித மனம். பாருங்களின் இந்த வாழ்வும் எவ்வளவு வேடிக்கையானது. வேறென்ன, நீ ஒருபிடி சாம்பல், வாழ்வு நம்மை நோக்கி விரல் சுட்டி சொல்கிறது. வேறென்ன, நீ வெற்று மண் கூடும், வாழ்வு நம்மை நோக்கி குரல் எழுப்பி சொல்கிறது. பாருங்களின் இந்த வாழ்வும் எவ்வளவு வேடிக்கையானது. அன்பை கொடும், வாழ்வு அழகாய் மாறும். அன்பில் தியாகங்கள் செய், வாழ்வின் அர்த்தம் புரியும். இந்த மரத்தின் கனியை நீ பறிக்கப் போவதில்லை என அறிந்தும் நீர் ஊற்றி வளர்க்கிற செயல்கள்தான் தியாகத்தின் தொடக்கமாய் ஒளிர்கிறது. இந்த மரத்தினுடைய கனியை நீ பறிக்கப் போவதில்லை என அறிந்தும் நீர் ஊற்றி வளர்க்கிற செயலில் தியாகம் ஒளிந்து நிற்கிறது. சுயநலத்தின் கரைபடாமல், பிரதிபலனை எதிர்பார்க்காமல், உயிரை கூட பொருட்படுத்தாமல் முன்னெடுக்கும் எல்லா செயல்பாடுகளிலும் தியாகம் இறைமுகமாய் ஒளிர்கிறது. இறைவனின் முகம், இறைவனின் குணம் தியாகமாகவே இருக்கிறது. உடல் தந்து
உடலிலே தன்னுடைய சாயல் பதித்து உயிர் மூச்சில் பாதியை தந்த இறைவனின் தியாகத்தை என்னவென்று சொல்வது? இழப்பவன்தான் வலிமையானவன். இன்முகத்தோடு இழப்பவன் மிகவும் வலிமையானவன். கடைசி சொட்டு இரத்தத்தையும் தண்ணீரையும் இதற்கு மேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னவாறு சிலுவையில் தொங்கிக் கொண்டு உலகத்திற்கு கொடுத்த நற்கருணை ஆண்டவனின் தியாகம் நமதாகட்டும். தியாகம் கடவுளின் மறுமுகம், இழப்பதில் இன்புறும் தெய்வீகம் என்கிற அழகான மைய சிந்தனையில் இன்றைய நாளினுடைய 3ஆம் நாள் பெருவிழாவையும் நமது குழந்தைகள் 21 பேர் ஆண்டவனினுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்ம உணவாக பெற்றுக்கொள்ளுகிற முதல் திருவிருந்து திருப்பலியையும் சிறப்பித்து மகிழ்கிற உங்கள் அனைவருக்கும் விழா நல் வாழ்த்துக்களையும் சிறப்பான இறை ஆசிரையும் அருட்தந்தையர்கள் சார்பாக உரித்தாக்கிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களை, இன்றைய நாள் விழா பலிக்கும் இதை முதல் திருவிருந்து திருப்பலிக்கு தலைமையேற்று சிறப்பித்தவர்கள் அருட்பணி டன்ஸ்டன் அவர்கள், கன்னியாகுமரி காசா கிளாரட் இல்லத்தினுடைய அதிபராக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவரது முகம் பார்ப்பதற்கு முன்பே அவர் குரல் கேட்டு அவரை தேட ஆரம்பித்தவன் நான். அவரது குரலில் ஒலித்த இறை உணர்வும், ஜெபத்தில் வெளிப்பட்ட இறை அனுபவமும், வார்த்தைகளில் வெளிப்பட்ட இறை நம்பிக்கையும் அவரிடத்தில் என்னுடைய அன்பையும் ஆச்சரியத்தையும் அவர் மீது எனக்கான ரசனையையும் வெளிப்படுத்தியது. பேசுகிற 10 வார்த்தைகளில் 8 வார்த்தைகள் ஆண்டவனை பற்றித்தான் இருக்கும். நாள் முழுவதும் உணவு தவிர்த்து உடல் நலமும் உள்ள நலமும் ஆன்ம பலமும் சேர்க்கிற பேணுகிற அருட்தந்தையர்களுள் அவரும் ஒருவர். அவர் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார். வழக்கமாக வெள்ளிக்கிழமைகளில் அவர் நம்முடைய திருத்தலத்திற்கு வருகை தருவது உண்டு. அவள் காலையில் வந்தவுடன் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் இல்லை வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் ஒரு மனிதனால் எப்படி இருக்க முடிகிறது என்று அவரை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன். வெள்ளிக்கிழமை முழுவதும் உணவு தவிர்த்து உடல் நலமும் உள்ள நலமும் ஆன்ம நலமும் பேணுகிற ஒரு முன்மாதிரியான அருட்பணியாளரை பார்ப்பது ஆச்சரியமாக இருந்தது. அவரிடத்தில் பேசுகிற ஒவ்வொரு நிமிடமும் தியான உரை கேட்பது போலவே இருக்கும். இன்றைய நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய பிள்ளைகளுக்காய் இந்த திருப்பலி நிறைவேற்றி இறை அருளையும் இறை ஆசிரையும் பெற்றுத்தந்த அன்பு தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மிக சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளில் மிக சிறப்பானதொரு மறையுரையை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த மறையுரையை நமக்கு வழங்கியவர்கள் எனது நண்பனும் வகுப்பு தோழருமான அருட்பணி கிளாசின் அவர்கள். நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய அருட்பணி குழுக்களினுடைய அன்பிய பணிக்குழுக்களினுடைய செயலராக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்று கம்பீரமாய் கர்ஜிக்கிற குரலில் கருத்தாளம் நிறைந்த ஒரு மறையுரையை நாம் கேட்டோம். அனைவருமே இன்று அவரை நோக்கியே நம்முடைய முகத்தை வைத்திருந்தோம், நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி வைத்திருந்தோம். அவ்வளவு சிறப்பான குரல் வளமும் கருத்தாளமும் அவரது மறையுரையில் வெளிப்பட்டது. நாங்கள் 8 பேர் உண்டு. கடவுள் எங்கள் 8 பேரில் நிறைந்த ஆற்றலையும் நிறைவான ஞானத்தையும் நிறைய திறமைகளையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். தைரியமும் திடமும் திராணியும் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், அந்த குணங்கள் அவரிடத்தில் நிறைவாகவே உண்டு. படைப்பாற்றலுக்கு சொந்தக்காரர், கடின உழைப்பு அவருக்கான தனித்துவம். பாடல், போட்டி, விளையாட்டுகள் என்று எது வந்தாலும் தனது தனித்துவத்தையும் படைப்பாற்றலையும் அந்த இடத்திலே வெளிப்படுத்தக்கூடியவர். பேச்சிலே நகைச்சுவை அதிகமாகவே இருக்கும். ஆனால் அன்றைக்கி ரொம்ப சீரியஸாக அவர் பேசிகிட்டு இருந்தார். நல்ல எங்கள் குரூப்லேயே ஜோக் அடித்து எங்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு ஆளுன்னா அது கிளாசினாகத்தான் இருக்க வேண்டும். சின்ன முட்டம் பங்கினுடைய பங்கு தந்தையாக
மிக சிறப்பாக செயல்பட்டவர்கள். அந்த மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர். அவர் ஆற்றிய அரும்பெரும் பணிகளுக்காகத்தான் ஒருவேளை மறைமாவட்டம் அவரை அடையாளம் கண்டு இந்த பணிக்குழுவிலே அவரை அமர்த்தி இருக்கிறது என்று சொல்ல முடியும். இன்றைய நாளில் மிக சிறப்பாக நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து அருளுரை ஆற்றிய அன்பு தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கி கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பித்து முதல் திருவிருந்து பெறுகிற மாணவ மாணவியர், அவருடைய பெற்றோர், உற்றார் உறவினர்கள் அனைவரையுமே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். 2 மாத பயிற்சி காலம் குழந்தைகளே, இது உங்களுக்கு கடினமாகவே இருந்திருக்கும். ஆயினும் நீங்கள் கடினமாய் உழைத்தீர்கள். கடினத்தை பொருட்படுத்தாமல் வகுப்புகளில் பயிற்சியில் கலந்து கொண்டீர்கள். நாள்தோறும் திருப்பலியில் கலந்து கொண்டீர்கள். ஆண்டவனை உங்களது ஆன்ம உணவாக பெற்றுக்கொள்ளும் நீங்கள் ஏற்றெடுத்த எல்லா முயற்சிக்கும், உங்களது நிறைவான உழைப்பிற்கும், உங்களது தியாகத்திற்கும் சிறப்பான நன்றிகளை அன்பு குழந்தைகள் அனைவருக்குமே உரித்தாக்குகிறேன். பிள்ளைகளுக்கு எல்லாரும் கைதட்டி நம்ம ஒரு நன்றி சொல்லுவோம். இதுவும் அவங்களுக்கு ஒரு போராட்ட காலம்தான். பல பயிற்சிகள், பல தேர்வுகள், பல தியானங்கள், இவற்றின் வழியாகத்தான் இந்த நிலையை எட்ட முடிகிறது. எனவே உங்களுக்கு சிறப்பான நன்றிகளை இந்த நேரத்தில் உரித்தாக்கி கொள்ளுகிறேன். வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், சாதனையாளர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு இந்த கூட்டத்துக்கு நடுவில் உங்களெல்லாம் அப்படி ஹீரோயின்ஸாக உட்கார வச்சுருக்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் ஒரு போராட்ட களத்தில் நின்று ஜெயிச்சு காட்டியிருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு சிறப்பான நன்றிகள். அன்பார்ந்த பெற்றோர்களை, உங்களுக்கும் சிறப்பான நன்றிகள். பொறுப்போடு பிள்ளைகளை அனுப்பி வைத்தீர்கள். உடனிருந்து இவர்களை உற்சாகப்படுத்தினீர்கள். இவர்களை ஆலயத்திற்கு அனுப்புவதற்காக நீங்கள் அதிகாலையில் நிச்சயமாக கண்விழித்திருப்பீர்கள். எனவே இது உங்களுக்குமான ஒரு பயிற்சி காலமாகவே இருந்திருக்கும். பல நேரங்களில் நீங்கள் படிக்காத ஜெபங்களை இவர்களுக்காக படித்து கற்றுக் கொடுத்திருப்பீர்கள். எனவே அந்த வகையில் நீங்களும் இவர்களுக்கு பின்புலமாக உழைத்திருக்கிறீர்கள், உடனிருந்திருக்கிறீர்கள், உற்சாகம் தந்திருக்கிறீர்கள். எனவே அன்பு பெற்றோர்களே, உங்களுக்கும் ஞான பெற்றோர்கள், உடனிருக்கிற அத்தனை உற்றார் உறவினருக்கும் சிறப்பான நன்றிகள். மிகச்சிறப்பாக ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை மனமுவந்து நன்கொடையாக நீங்கள் தந்திருக்கிறீர்கள். எனவே உங்களது அத்தனை செயல்பாடுகளுக்கும் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கி கொள்ளுகிறேன். நம்ம பிள்ளைங்கள்லாம் இணைந்து நம்முடைய பெற்றோருக்கு கைதட்டி ஒரு நன்றி சொல்லுவோம். ஆசிரியர்களே, மறைக்கல்வி மன்ற ஆசிரியர்களே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்று தெரியவில்லை. 1000 நன்றிகள் உங்களுக்கு. உங்களது உழைப்பு உண்மையில் உன்னதமானது, அர்ப்பணம் உயர்வானது. இவர்களை செதுக்கி உருவாக்கிய சிற்பிகள் நீங்கள். இறை நம்பிக்கையையும் இறை உணர்வையும் இறை நெறியையும் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக பல மணி நேரம் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள். பல மணி நேரம் இதற்காக திட்டமிட்டிருக்கிறீர்கள். இன்றைய நாளுக்கு அர்த்தமும் பொருளும் சேர்த்தவர்கள் நீங்கள். எனவே இந்த குழந்தைகளினுடைய உருவாக்கத்தில் தியாகத்தோடு அர்ப்பணத்தோடும் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி பிரதிபலனுமின்றி முறைமையாய் முழுமையாய் ஒத்துழைத்த அத்தனை மறைக்கல்வி மன்ற ஆசிரியர்களுக்கும் மிக சிறப்பான நன்றிகள். பிள்ளைங்கள்லாம் எழும்பி நின்று நம்முடைய மறைக்கல்வி மன்ற ஆசிரியர்களுக்கு ஒரு கைதட்டி நன்றி சொல்லுவோம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஒரு ஜோரா கைதட்டுங்க பார்ப்போம். வெரி குட். உட்காருங்க. அன்பார்ந்த பெற்றோரை, ஞான பெற்றோரை, எல்லா வருடமும் நான் இதை சொல்வது உண்டு, இந்த வருடமும் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன கொடுத்தீர்கள் என்பது கேள்வியாக எழுகிற போது ஆண்டவனை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு காட்டி கொடுத்திருக்கிறீர்களா, ஆண்டவனை உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர்களா என்பதில் மிக கவனமாக இருங்கள். இந்த ஆண்டவனிடத்தில் உங்களது குழந்தையை அழைத்து வந்து, இந்த ஆண்டவன் தான் என்னை வாழ வைத்தான், இந்த ஆண்டவன் தான் எனக்கு ஆறுதல் தந்தான், இந்த ஆண்டவனால் தான் நான் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மகனே மகளே இந்த ஆண்டவனை நீ கைவிட்டு விடாதே என்று ஒரு ஆண்டவனை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சொல்லி காட்டி இருக்க வேண்டும்.
ஏதோ ஒரு புனிதரை இந்த குழந்தைக்கு நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும். இந்த புனிதர், இந்த தூயவர் நம்மை வாழ வைப்பார், இவர்தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்று ஏதேனும் ஒரு கடவுளை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லி காட்டி இருக்க வேண்டும், கொடுத்து சென்றிருக்க வேண்டும். எதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுத்திருக்கிறீர்களோ இல்லையோ, ஒரு ஆண்டவனை நிச்சயமாக இந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்து விட்டு சொல்லுங்கள். எல்லாரும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முழந்தாள் படியிட்டு ஜபித்து விட்டு, பெருசாக ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ணணும்னு இல்லை, கொஞ்ச நேரம் முழந்தாள் படியிட்டு, நான் நினைக்கிறேன் ஒரு ஆண் மட்டும், குடும்ப தலைவர் மட்டும், கணவர் மட்டும் தூங்க செல்லுவதற்கு முன்னால் ஜெபிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் குடும்பங்கள் ஒரு பொழுதும் சிதைந்து போகாது என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே நீங்கள் தூங்க செல்லுவதற்கு முன்னால் உங்கள் குழந்தையினுடைய கரம் பற்றி பிடித்து முழந்தாள் படியிட்டு 2 நிமிடம் 1 நிமிடம் ஜபித்து விட்டு செல்லுங்கள். மிகச்சிறப்பான ஆசீர்வாதங்களை உங்கள் குழந்தைக்கும் உங்கள் தலைமுறைக்கும் உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். இரண்டாவதாக நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவது, இயேசுநாதர் சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? அப்படி ஒரு வாசகம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பிள்ளைங்க? இயேசு எப்போ கேட்பாரு இந்த கேள்வியை? சீடர்களை பார்த்து எப்போ கேட்பாரு? எப்போ கேட்பாரு? ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இயேசுவை நம்பியவர்கள் அவரை விட்டு பிரிந்து செல்லுகிறார்கள். அப்போ சீடர்களை பார்த்து தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் கேட்பார், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே என்னை விட்டு விட்டு ஓடிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் எப்போ இவரை விட்டுவிட்டு ஓடுவீங்க? நாளையிலிருந்து அதான் நடக்கும், அப்படி தானே? இதுவரைக்கும் டெய்லி பூசைக்கு வந்திருக்கிறீங்க, நாளையிலிருந்து நீங்கள் வருவீங்களான்னு நீங்கள் தான் யோசிக்கணும். ஆண்டவன் அப்போ உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பான், நீயும் போய்விட நினைக்கிறாயா? சென்ற வருடமும் இதை போல் முதல் திருவிருந்து பெற்றார்கள், என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பருகினார்கள், அவர்கள் இன்று என்னோடு இல்லை. அதுதான் உண்மை. அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் கேட்பார். அந்த கூட்டமெல்லாம் கலைஞ்சு போயிற்று, அந்த கூட்டமெல்லாம் காணாமல் போயிற்று, நீயும் என்னை விட்டு சென்று விடுவாயா? காலையில் இந்த நாட்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், என்ன தேர்வு இருந்தாலும், எவ்வளவு நோய் இருந்தாலும் இந்த ஆண்டவனை தேடி வந்தோமே, ஏன் இதனை வாடிக்கையாக வழக்கமாக நம்மால் எடுத்து செல்ல இயலாது? இனி இதில் எத்தனை பேர் டெய்லி கோயிலுக்கு வருவீங்க? உண்மையை சொல்லணும், அங்கே திருச்செல்விநாதர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. மற்றவங்க கோயிலுக்கு வர மாட்டீங்களா? யாரெல்லாம் கோயிலுக்கு வருவீங்க? கையெழுப்புங்க. உண்மையை சொல்லணும். ஓகே, அப்போ எல்லோருமே கோவிலுக்கு வர வேண்டும், இந்த ஆண்டவனை தேட வேண்டும். அன்பார்ந்த குழந்தைகளை, எதை இழந்தாலும் ஆண்டவனை இழந்து விடாதீர்கள். யாரை இழந்தாலும் ஆண்டவனை மட்டும் இழந்து விடாதீர்கள். ஆண்டவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அன்பார்ந்தவர்களை, இன்றைய நாளில் இந்த வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற அதிகாலை வேளையில் நமக்காய் நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள். அருட்சகோதரிகள் ஏறக்குறைய 4 மணிக்கே இந்த இடத்திற்கு வருகை தந்து பீட அலங்காரங்களை எல்லாம் நேர்த்தியாக செய்து இந்த நாளுக்காய் உழைத்திருக்கிறார்கள். பாடகர் குழுவினர், ஆலய பணியாளர், பீடச்சிறார்கள், புகைப்பட நண்பர்கள், நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடியவர்கள், இருக்கைகளை தயார் செய்தவர்கள் என்று இதற்கு பின்னால் நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். உங்கள் அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை உளமாற நெஞ்சார நன்றி சொல்கிறேன். அன்பார்ந்தவர்களை, இன்று ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்ததை போன்று தேவா சிறு சேமிப்பு நடைபெறாது. நாளை காலை 10 மணி முதல் 1 மணி வரை அது நடைபெறும். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இரக்கத்தின் அடையாளமே எங்கள் ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது.
அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார். இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் கூரைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, பொய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீ தாயே. உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே. உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள்
அன்னை மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.